தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இணைந்திருக்கிறார். சார், குறிப்பாக கே.ஏ. செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அவர் வெளிப்படுத்திய இந்த கருத்துக்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மிக மூத்த தலைவர் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சி தொடங்கி 1972 முதல் 53 ஆண்டுகளாக பயணித்து வருகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று இருக்கிற 2 கோடி உறுப்பினர்கள், கிட்டத்தட்ட ஒரு 38-40 லட்சத்துக்கு மேற்பட்ட நிர்வாகிகளிலே அனைவரும் அறிந்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். இந்த கட்சியை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கட்சியை 30 ஆண்டு வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா, இருவரும் தலைவர்களின் நம்பிக்கையை பெற்றவர் மரியாதைக்குரியவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். அவர் இத்தனை காலம் பொறுத்திருந்து இப்படி ஒரு முடிவை மனம் திறந்து பேசியிருக்கிறார் என்றால் அவர் வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்தால் மட்டுமே களத்தில் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற யதார்த்தத்தை உணர்ந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அவரே தெரிவித்தது போல 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை, பெரும் தோல்வியை அதிமுக சந்தித்தது. இப்படியே போனால் 2026 இதை விட மோசமான தோல்வியை சந்திப்போம் என்றுதான் இந்த 6 தலைவர்கள் திரு செங்கோட்டையன் குறிப்பிட்டாரே, செங்கோட்டையன், நத்த விஸ்வநாதன், தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம், தருமபுரி அன்பழகன், இந்த 6 பேரும் அமர்ந்து பேசி திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து 2.5 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது. கட்சி தொண்டர்கள் சோர்வடைந்து விட்டார்கள். இனி வெற்றி பெற முடியாதோ என்கிற மனச்சோர்வும் கவலையும் வந்துவிட்டது. எனவே தயவு செய்து நாம் விலக்கி வைக்கப்பட்டவர்களை, விலகிச் சென்றவர்களை அரவணைத்து ஒன்றிணைத்து கட்சியை வழிநடத்துவோம். கட்சியினுடைய ஒற்றுமை முக்கியம், வெற்றி முக்கியம், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம் என்றெல்லாம் அவர்கள் 6 பேரும் வலியுறுத்திய நிலையிலும் அதை திரு எடப்பாடி பழனிசாமி புறந்தள்ளி விட்டார், ஏற்கவில்லை. இதை விட என்ன பெரிய கொடுமைன்னா, இந்த 6 பேர் தன்னை சந்தித்து கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக வரும் செய்தி என்பது பச்சை பொய் என்று தலைமை கழக வாசல்லையே திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அந்த 6 பேருடைய மனம் என்ன பாடுபட்டிருக்கும்? ஒரு கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் சென்று ஒரு கட்சியினுடைய தலைமையை சந்தித்து கட்சி நலன் கருதி ஒரு பிரச்சனையை எடுத்து சொன்னால் அவர்கள் தன்னை சந்தித்ததாக சொல்வது பச்சை பொய் என்று இவர்தான் ஒரு வடிகட்டிய பச்சை பொய்யை திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறார். அன்று முதலே அவர்கள் 6 பேருமே, 6 பேர் இல்ல, அவர்கள் ஆதரவு நிலையில் இருக்க 60 பேர், 600 பேர், 6 லட்சம் பேர் என்று இன்று திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மனம் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் 10 நாட்கள் கெடு விதித்திருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் வலியுறுத்திய அந்த கருத்தை இன்று உள்ளே இருந்து வெளியிலே வந்து இந்த கருத்தை திரு செங்கோட்டையன் பதிவு செய்திருக்கிறார். இது கட்சியினுடைய 90% கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்களுடைய உணர்வை திரு செங்கோட்டையன் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த உணர்வுக்கும் மதிப்பளிக்காமல் தான் வைத்ததே சட்டம் என்று தான் அடித்த மூப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செல்வாரே என்றால், இந்த கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்களை ஒருங்கிணைத்து கட்சியை வலிமைப்படுத்தவில்லை என்றால் கூட்டணியும் வலுவாக அமையாது. 2026 திரு எடப்பாடி பழனிசாமி பெரும் தோல்வியை சந்தித்து அவருடைய முதலமைச்சர் கனவும் தகர்க்கப்படும். சகோதரா சார், குறிப்பா இந்த கருத்துக்களை அவர் முதல்லயே இபிஎஸ் கிட்ட முன்வைச்சிருக்காரு, 6 பேரும் சேர்ந்து வச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பொதுவெளியில அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனையை இப்போ பொதுவெளியில அவர் பேசுறாரு. குறிப்பா 2024 நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தோம்னா 30 தொகுதிகளை வென்றிருப்போம். அந்த டைம்ல இதுக்கு அவர் ஒத்துக்கல இபிஎஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. தேர்தல் களத்தை சந்திப்பது அப்படிங்கிறது போராட்டமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த கருத்துக்கு குறிப்பாக உள்ளுக்குள்ளிருந்து வெளிவந்திருக்கிற கே.ஏ. செங்கோட்டையனின் கருத்து எந்த அளவுக்கு அதிமுகவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதுதான் நான் சொன்னேன்ல, கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு 80-90% மன உணர்வு என்ன ஓட்டம் என்பது கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்பதுதான். இந்த பூனைக்கு யார் மனசு சொல்வது அப்படிங்கிற மாதிரியான போக்கு இருந்தது. இதுவரையிலும் வெளியிலே இருந்தவர்கள் சொன்னார்கள். இப்போது உள்ளே இருப்பவர்கள் அதற்கான போர்க்குரலை எழுப்பி இருக்கிறார்கள் தான் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே இந்த 6 பேர் சந்தித்து பேசியது இருக்குல்ல,
அன்றைக்கே ஒரு மறுபரிசீலனை செய்து எல்லோரும் ஒன்றிணைந்தால் இன்றைக்கு கட்சி வலிமை மிக்க கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்துல தமிழகத்தின் ஆகப்பெரிய அரசியல் கட்சி. இன்றைக்கு 2024 தேர்தலில் எவ்வளவு ஒரு மிக மோசமான சரிவை பின்னடைவை சந்திச்சிருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியும், 15 நாடாளுமன்ற தொகுதியில 3வது இடம் போயிருச்சு. 7 தொகுதிகள்ல கட்டுத்தொகை இழந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நீங்க தமிழகத்துல பதிவான சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தா 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர் கட்டுத்தொகையை இழந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 2ஆம் இடம் 3ஆம் இடம் வெறும் 10-11 தொகுதியில தான் வெற்றி பெற்றிருக்கு. இதை உணர்ந்துதான் இந்த 6 தலைவர்களும் போறாங்க. நிலைமை மோசமா இருக்கு, கட்சி தொண்டர்கள் பலகீனப்பட்டு விட்டார்கள், 2 கோடி உறுப்பினர்களுக்கும் 88-90 லட்சம் வாக்கு தான் வந்திருக்கு. எனவேதான் கட்சி தலைமையினுடைய போக்கு, அவர் வகுக்கிற வியூகம் சரியில்லை என்கிற பார்வை பொது வெளிகள்ல வந்துருச்சு. மக்கள் மத்தியிலும் இனி அதிமுகவுக்கு வெற்றி கிடைக்காது என்கிற பார்வை வந்துருச்சு. எனவே தயவு செய்து நம்ம ஒருங்கிணைவோம் என்று வலியுறுத்தினார்கள். அதை ஏற்கவில்லை. திரு செங்கோட்டையனுடைய கருத்தை கட்சியின் பெரும்பாலானோர் இந்த கருத்தை வரவேற்பாங்க. ஆட்சி அதிகாரத்திலே இருந்து சொத்து சுகங்களை அனுபவித்தவர்கள் ஒரு சிலர் வேண்டுமானாலும் அவர்கள் கருத்து மாறுபாடலாம். ஆனால் கட்சிக்காக உழைக்கிற பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரு செங்கோட்டையன் கருத்தை ஏற்பார்கள். பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலும் இந்த கருத்து எடுபடும் என்பதுதான் என்னுடைய பார்வை சகோதரர். கண்டிப்பா அவரு நிறைய விஷயங்களை கருத்துக்களா சொல்லியிருக்காரு. இதை நாம வெறும் இது கருத்து அப்படின்னு பார்க்கறதா, எச்சரிக்கை அப்படின்னு பார்க்கறதா, ஆலோசனைன்னு பார்க்கறதா, வலியுறுத்தல்னு பார்க்கறதா? அவர் சொன்ன ஒவ்வொரு 10 நாட்களை நீக்கி வச்சிருக்காங்க இபிஎஸ், அதெல்லாம் நடந்திருக்கு 2009 அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2024 கூட்டணி சேராம இருந்ததுக்கு இபிஎஸ் தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் கட்சியிலிருந்து விலகியவர்களை திரும்பவும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒன்னா சேர்த்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சேர்த்து அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பது எந்த அளவுக்கு இன்னும் வீரியமா அடுத்தடுத்து இபிஎஸ்க்கான நெருக்கடி எந்த அளவுக்கு அதிகரிக்கும்? இப்பொழுது செங்கோட்டையன் இந்த செய்தியாளர் சந்திப்பை அடுத்தடுத்து எந்த அளவுக்கு இந்த நெருக்கடி அதிகமாக வாய்ப்பு இருக்கு சார்? அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கிய போது ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று தொண்டர்களுக்காக வாதிட்டு இது தொண்டர்கள் இயக்கம் என்று அவ்வப்போது பிரகடனப்படுத்தி வந்தார். தனக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து சென்ற முன்னணி தலைவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைத்தார். உதாரணத்துக்கு 1976 நடைபெற்ற அதிமுகவை அனைத்து இந்திய அதிமுக என்று பெயர் மாற்றம் செய்து கட்சியின் தொண்டர்கள் அனைவருமே, நிர்வாகிகள் அனைவருமே கட்சியின் கொடியில் உள்ள அந்த அண்ணா படத்தை கைகளில் பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்த பொழுது அதற்கு எதிராக திரு கோவை செழியன், திரு ஜி விஸ்வநாதன், பில்லப்பன், விருதுநகர் சீனிவாசன், புலவர் இந்திரகுமாரி போன்ற முன்னணியினர் எல்லோருமே எதிரான நிலைப்பாட்டை எடுத்தாங்க. நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு கோர்ட்டுக்கு தான் போனாங்க. அவர்கள் எல்லாம் 6 மாதம் 1 வாரத்துல மறுபடியும் கூப்பிட்டு கட்சியில இணைத்தவர். 1984 எஸ் டி சோமசுந்தரம் அவர்கள் நமது கழகம் என்கிற கட்சியை தொடங்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக அவர் அரசியல் நடத்தினார், தேர்தலை சந்தித்தார். அவரையும் அழைத்து மீண்டும் கட்சியில் இணைத்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படியே செல்வி ஜெயலலிதா காலத்துக்கு வாங்க. தொடக்க காலத்திலேயே நால்வரணி என்று நாவலர் நெடுஞ்செழியன், பண்டுட்டி ராமச்சந்திரன், அரங்கநாயகம், திருநாவுக்கரசர் போன்ற மூத்த தலைவர்கள் அவங்க வெளியேறி போனாங்க. மீண்டும் அவர்களை அரவணைத்தார். போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சி தலைவர் அதிமுக என்று பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு முன்னணியினர் அரசின் ஜெயலலிதாவுக்கு எதிராக அரசியல் நடத்தியவர்களையும் அரவணைத்தார். அந்த இருவரும் தலைவர்களின் நோக்கம் என்னவென்றால், இந்த கட்சி முக்கியம், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், மக்களுக்காக தொண்டாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் உணர்வோடும் பயணித்ததால் 7 முறை ஆட்சி கட்சியாக அதிமுக வந்திருக்கிறது. 31 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இன்று எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு பிறகு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை சந்தித்து வருகிறது. இந்த கட்சிக்காக உழைத்து பல தியாகங்களை செய்த செங்கோட்டையன் போன்றோர் ரத்தம் குதித்து இனியும் பொறுக்க முடியாமல் வெளியிலே வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 10 நாட்கள் ஏற்கனவே பல முறை கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள், அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த 10 நாட்கள் என்பது எடப்பாடிக்கான எச்சரிக்கை தான். 10 நாட்களுக்குள் அவரு தன்னை மறுபரிசீலனை செய்து இணைக்காவிட்டால் இன்றைக்கு எழுதி வச்சுக்கங்க, ஏராளமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள், புரட்சி திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்திலே இருந்து கட்சிக்காக உழைத்த பலரும் திரு செங்கோட்டையன் பின்னால் திரளுகிறார்கள். மூத்த முன்னோடிகள் திரளுகிறார்கள்.
ஏற்கனவே திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடியும் காலமெல்லாம் கழகத்திலே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்து காலமெல்லாம் இரட்டைக்கு வாக்களித்த அவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து திரு எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் பொதுவெளி பார்வை அதிமுகவின் தொண்டர்களின் எண்ணமாக, கருத்தாக இருக்கிறது சகோதரா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு துரை கருணா.